இப்போ ரீசெண்டா லிஸ்ட் ஆன எந்த ஐபிஓலையும் இல்லாத அளவுக்கு 73% கிரே மார்க்கெட் பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிரீமியர் எனர்ஜிஸ் கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோன்னா 2830 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 2830 கோடியில 1291 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்குன்னு போகும் அண்ட் 1539 கோடி எந்த ஷேர் ஹோல்டர் அவங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா 20,284 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே லார்ஜ் கேப் கம்பெனியால லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் அந்த கம்பெனி 1995 பிரீமியர் சோலார் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல ஹைதராபாத்ல உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா சோலார் செல் அண்ட் சோலார் மாடலை மேனுஃபேக்சர் பண்றதுல லீடிங் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் 29 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்ட்ராங்கான கம்பெனி. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் எனர்ஜியில இருந்து எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ற டிவைஸ் ஆன சோலார் பிவி செல்ஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் அந்த சோலார் பிவி செல்ஸை சோலார் மாடல்ஸ்ல அசம்பிள் பண்ணி அதையும் செல் பண்றாங்க. அண்ட் சோலார் மாடல்ஸ்ல எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ற மோனோ கிறிஸ்டலின் போக்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ கஸ்டமைஸ்டு சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸையும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸும் பண்றாங்க. அண்ட் இவங்களுக்கு டோட்டலா 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லாம யூஎஸ், ஹாங்காங், ஜெர்மனி மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களோட டாப் கஸ்டமர் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிபிசி, டாடா பவர் சோலார், பேனாசோனிக், சக்தி. ஸோ இதெல்லாமே இவங்களோட டாப் கஸ்டமர்ஸா இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் 742 கோடியில இருந்து ஜஸ்ட் 2 வருஷத்துல 3143 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற அளவுக்கு கம்பெனி க்ரோ ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 2022ல 14 கோடி லாஸ் மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் 2023ல 13 கோடி லாஸ் மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் 2024ல 231 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு growth காட்டுறாங்க ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 1.4ல இருக்காங்க. அதாவது 878 கோடி கடன் டோட்டலா வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதிகமான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனான்சியலை பொறுத்த வரைக்கும் ஓவராலா சூப்பரான ரெவன்யூ ஜென்ரேட்டர் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் எங்களோட லாஸை ஓவர் கம்பெனி ரீசெண்டாக ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாகவும் ஆயிட்டாங்க. அண்ட் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கம்பெனி. அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ற சேம் பிசினஸ் ஒரே ஒரு கம்பெனி பண்றாங்க, வெப்சோல் எனர்ஜிங்கிற கம்பெனி. இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் கம்பெனி தான் ரொம்ப பெரிய கம்பெனியா இருக்காங்க. அதாவது அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 64 பிஇ ரேஷியோட ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமான வேல்யூஷன்ல தான் ஐபிஓ வந்திருக்காங்க. பட் போஸ்ட் ஐபிஓ அதாவது ஐபிஓக்கு அப்புறம் இவங்களோட பிஇ ரேஷியோ கொஞ்சமா குறையும். அதாவது 25 பிஇ ரேஷியோட இருப்பாங்க. பட் அதுவுமே கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன் தான். அண்ட் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீம் பத்தி பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட சேர்மன் மிஸ்டர் சுரேந்தர் பால் சிங், இவருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இவரோட பையன் இந்த கம்பெனியோட எம்டி ஆன மிஸ்டர் சிரஞ்சீவ் சிங்க்கு இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 28 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீம்னே சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 1291 கோடியில 968 கோடி இவங்களோட சப்சிடரி கம்பெனியான பிரீமியர் எனர்ஜிஸ் குளோபல் என்விரான்மெண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மிச்சம் 323 கோடியை ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபார் சேல் வழியா சில ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமா செல் பண்றாங்க. ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில 72% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில 28% ஸ்டேக்கும் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறம் ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில 66% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில 34% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டரோட ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறமும் 60% மேல இருக்கிறது ஓகே தான், நல்ல ஒரு ப்ரமோட்டர் ஹோல்டிங்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஓ ஆகஸ்ட் 27 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகுது ஆகஸ்ட் 29. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ ₹1 பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லோயர் பேண்ட் ₹427, அப்பர் பேண்ட் ₹450 இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 33 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 33 ஷேர்ஸ் நீங்க வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 2830 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸாமே லிஸ்ட் ஆகுறாங்க. அண்ட் இந்த ஐபிஓல அலாட்மெண்ட் நடக்கிறது ஆகஸ்ட் 30. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து செப்டம்பர் 2 ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த உங்க ஷேர்ஸ் எல்லாமே சேம் டே செப்டம்பர் 2 உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் ஆல்சோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே செப்டம்பர் 3 மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓல ₹14,850 மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், 33 ஷேர். அண்ட் மேக்ஸிமம் ₹1,93,050 13 லாட் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, QIBஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இந்த ஐபிஓ இதுவரை 1.85 டைம்ஸ் ஓவராலாக சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சுனே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 1.6 டைம் ஃபர்ஸ்ட் டேவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல டிமாண்ட் இருக்குன்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமா இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் தான். அதாவது கிரே மார்க்கெட் பிரீமியம் 190 ரூபாயில இருந்து இப்போ 330 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 73% லிஸ்டிங் கெயினோட அரௌண்ட் 780 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலா என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா, இந்த சோலார் இண்டஸ்ட்ரியில 29 வருஷமா லீடிங் பிளேயரா இருக்காங்க இந்த கம்பெனி. அண்ட் எங்களோட லாஸை ஓவர் கம் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாகவும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் என்டிபிசி, டாடா பவர் அண்ட் லூமினஸ் மாதிரியான டாப் கம்பெனிஸை இவங்க கஸ்டமரா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்தியா மட்டும் இல்லாமல் யூஎஸ், ஹாங்காங், ஜெர்மனி மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ற இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனி. அண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் இந்த கம்பெனி, அதாவது சோலார் இண்டஸ்ட்ரிக்கு பிஎல்ஐ ஸ்கீம்லாம் அதிகமாகவே கொடுக்குறாங்க. அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கம்பெனி. அண்ட் இவங்களோட 67% ஆஃப் ரெவன்யூ டாப் 10 கஸ்டமர் கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுல யாராச்சும் ஒரு கஸ்டமர் வந்து இவங்க ப்ராடக்ட் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ரெவன்யூல பெருசா ஒரு இம்பாக்ட் இருக்கும். மற்றபடி கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா சூப்பராகவே இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க கண்டிப்பா அந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாம். நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. ஸோ ஒரு லாட் கிடைச்சா கூட கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். லிஸ்டிங் கெயின் ஆல்மோஸ்ட் 60% மேலே வரும் அப்படிங்கிறத நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரெண்டான பிசினஸ் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பிளான் வச்சிருக்கிறவங்க இந்த ஐபிஓல கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். அண்ட் ஃபியூச்சர் டிமாண்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் ரொம்ப சூப்பரான பிசினஸ் மாடல்லாம் இல்லை. நான் பர்சனலாக இந்த ஐபிஓல லிஸ்டிங் கெயின்காக மட்டும்தான் அப்ளை பண்ண போறேன். லாங் டேர்ம்காக கிடையாது. இஃப் இன்கேஸ் எனக்கு இந்த ஐபிஓல கிடைச்சது அப்படின்னா இன்வெஸ்டட் அமௌண்ட்டை வெளியே எடுத்துட்டு மிச்ச ஷேர்ஸை லாங் டேர்ம்காக ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்ண போறீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றீங்களான்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம், டெலிகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். அண்ட் ஜெய் ஹிந்த்.